பொட்டு பிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம தேங்காய் பால், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல நான் இப்போ 1 கப் போட்டிருக்கேன், இன்னொரு 1/4 கப் போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம், கம்பிப்பதம் எதுவும் கிடையாது. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு சில வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின இந்த வெல்ல கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி அளவு தேங்காயை அரைச்சி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 கப் அளவுக்கு வருது. நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் அரைக்கும் போது சுடுதண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேங்காய் போட்டு நீங்கள் மாவு பிசையும் போது நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலந்துட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்துட்டு நீங்கள் உடனே கையால் மாவு பிசைய வேணாம், ஏன்னா சூடாக இருக்கும். முதல்ல ஒரு ஸ்பூன் மூலமாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு மாவு பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சுடுதண்ணி நீங்கள் ஒரே நேரமாக மொத்தமாக ஊற்ற வேணாம். முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் மூலமாக கலந்துட்டு கொஞ்சம் மாவு ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் எப்படி உருண்டை உருட்டுறது அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருண்டைகள் உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. நீங்கள் இப்படியே பிளெயின் உருண்டையாக போட்டு நீங்கள் பால் கொழுக்கட்டை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம பாதுஷாலாம் பண்ணுற மாதிரி இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி பண்ணிக்குவேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கொழுக்கட்டை சாப்பிடும்போது வெறும் கொழுக்கட்டை மட்டும் சாப்பிடாம அந்த பாலும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டினது போக மீதி கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கணும். இதுக்காக நான் 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உருண்டைகளை போடணும். அதே மாதிரி மொத்தமாக போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி உருண்டைகளை போட்ட உடனே நீங்கள் அதை கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் கரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூன் மூலமாக கலந்துக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சு அந்த வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி கொழுக்கட்டைகளை நீங்கள் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டதும் அது எல்லாம் தண்ணி கடியில் போயிடும்.
அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து மேலே எழும்பி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுக்குத்தூள் வாசனை பிடிக்கும் அப்படின்னா அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் மீதி எடுத்து வச்சுருந்த அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் மாவு எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அரிசி மாவு ஊற்றிட்டு உடனே வந்து கரண்டி மூலமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அரிசி மாவுலாம் கீழே போயிட்டு கட்டியாக தங்கிரும். இப்போ இதை இன்னொரு 5 நிமிஷம் திரும்பவும் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். கரெக்டாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதோட நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை தனியாக பவுலில் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.